இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, மே மாதத்தின் வணக்க மாதத்தின் 24ஆம் நாள் மரியா எகிப்தினுடைய நாடோடி. எகிப்தில் ஒரு நாடோடி அகதி மரியா இருக்கிறார். மத்தேயு 2:13-15, யோவான் 2:3-5. புலமையர்ந்த வழி இளைஞ மக்களை கேட்டு பாருங்கள், தெரியும். திராட்சை சாதம் தீர்ந்து விட்டது என்று மரியா சொல்லும் போது அவருக்கு தட்டுப்பாட்டின் வழி தெரியும். ஏன்? குழந்தை இயேசுவை பாதுகாக்க நல்லுதவில் எகிப்திற்கு ஓடியவர் மரியா. சொந்த நாடு இல்லை, மொழி தெரியாது, உறவுகள் இல்லை. எகிப்தில் அவர்கள் ஒரு நாடோடியாக அகதியாக வாழ்ந்தவர்கள். அன்னை மரியாவின் நாடோடியாக மற்றும் அகதியாக வாழ்ந்ததை நாம் தியானிப்பது என்பது காணா ஒரு திருமணத்தில் அவர் காட்டிய பரிந்துரையின் ஆழத்தை இன்னும் அதிகமாக்க அகதி வாழ்வில் 3 இருள்களை பார்க்க முடியும். மரியா எகிப்திற்கு ஓடிய போது சந்தித்தது பெரும் இடமாற்றம் அல்ல, அது ஒரு வாழ்வா சாவா போராட்டம். ஒன்று புவியியல் இருள், த ஜியோகிராபிக்கல் டார்க்னஸ், நல்லறிவில் பயணம். ரோம் பேரரசின் படைவீரர்கள் பின்னால் துரத்துகிறார்கள். கையில் ஒரு சிறிய குழந்தை. பாலை வனத்தில் கடும் குளிரும் பகல் நேரம் வெப்பமும் அன்னையை மாட்டியிருக்கும். இரண்டாவது சமூக இருள், த சோசியல் டார்க்னஸ். எகிப்து இஸ்ராயலுக்கு பழைய அடிமைத்தனத்தின் நினைவு சின்னம். அங்கே உறவுகள் இல்லை, மொழி தெரியாத அந்நிய தேசத்தில் ஒருவேளை உணவிற்கோ தங்குமிடத்திற்கோ மரியா கையேந்து நின்றிருப்பார். மூன்றாவது ஆன்மீக இருள், தி ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ். வாழ்த்தப்பட்டவர் என்று வானதோரால் சொல்லப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஏன் இந்த நாடோடி வாழ்க்கை என்ற கேள்வி இருந்திருக்கலாம். ஆனால் மரியா எகிப்தின் மண்ணில் தன் விசுவாசத்தை இன்னும் ஆழமாக நட்டு வைத்தார். புவியியல் இருள், சமூக இருள், ஆன்மீக இருள், இவற்றை தாண்டி அன்னை மரியாள் வருகிறார். யோவான் 2:3 மரியா திராட்சரசம் திறந்து விட்டது என்று சொல்லும் போது அது வெறும் ஒரு திருமண வீட்டின் தட்டுப்பாடு அல்ல. எகிப்தி நாடோடியாக இருந்தபோது குடிநீரோ உணவோ தீர்ந்து போய் மரியா தவித்த தருணங்கள் இருந்திருக்கும். அது இல்லை என்ற நிலையில் வழி அவருக்கு தெரியும். ஒரு அகதிக்குத்தான் அடுத்த அகதியின் பசி புரியும். ஆனால் அதனால் தான் காணா ஒரு திருமணம் விட்டு அந்த புதுமண தம்பதியர் அவமானப்படுவதை தடுக்க அவர் ஓடிச் செல்கிறார். இறையியல் பார்வை என்ன? எகிப்தில் பாலைவனத்தில் மரியா ஒரு பெறுபவராக இருந்தார். காணாவூரில் அவர் ஒரு பரிந்துரையாளராக மாறுகிறார். தன் பட்ட கஷ்டம் தன் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது என்ற தாயுள்ளம் அது. இன்டர்செசர் டு ரிசீவர் டு இன்டர்செசர் என்று சொல்லலாம். மரியா நவீன கால அகதிகளின் அடைக்கலம் என்று கூறலாம். இந்த மரியா உலகம் முழுவதும் புலம்பெயர்ந்தோருக்கு நாடோடிகளாக வாழ்வோருக்கும் ஒரு பெருகிவிட்டதை பார்க்கிறோம். சொந்த ஊரை விட்டு பிழைக்க தேடி சென்னைக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ செல்வர்களுக்கு தெரியும், அங்கே மொழி தெரியாது, உதவிக்கு ஆள் இருக்காது. அப்போது மரியாளை நினைத்து பாருங்கள். அவர் ஒரு காலத்தில் உங்கள் நினைவில் இருந்தவர் தான். ஒரு பக்தர் சொன்னார், அம்மா மரியா, நீ எகிப்துக்கு ஓடி போன விசா வாங்கல, பாஸ்போர்ட் இல்ல, ஆனா நான் ஒரு பாஸ்போர்ட் கேட்டு வேண்டினா எவ்வளவு லேட் பண்றீங்களே என்று கேட்டாராம். மரியா நமக்கு விசா வாங்கி தருவர் அல்ல, விசா இல்லாமலே பரலோக தேசத்திற்கு நம்மை அழைத்துச் செல்லும் வல்லமை படைத்தவர் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாடோடியாக அலைந்த மரியாவுக்கு தெரியும் வழி தெரியாமல் தவிப்பவர்களுக்கு எப்படி சகாயம் உதவி செய்ய வேண்டும் என்று. அவருடைய பண்பு. மே 24ஆம் தேதி அன்னையின் உடனிருப்பை கொண்டாடுகிறோம். எகிப்து பயணத்தில் கடவுள் எப்படி மரியாவோடு இருந்தாரோ அப்படியே நம் வாழ்வில் கரடுமுரடான பயணங்களில் மரியா நம்மோடு இருக்கிறார். இங்கே செய்தி அதுதான். உங்கள் வீட்டில் அமைதி தீர்ந்து விட்டதா? சந்தோஷம் தீர்ந்து விட்டதா? அன்பு தீர்ந்து விட்டதா? ஒற்றுமை தீர்ந்து விட்டதா? மரியாவிடம் செல்லுங்கள். அவர் இயேசுவே என் பிள்ளைக்கு நிம்மதியை தந்து தீர்த்துவிட்டு பரிந்து பேசுவார். அன்னை மரியா ஒரு ராணியாக முடிசூட்டப்பட்டுவதற்கு முன்பு ஒரு நாடோடியாக பாலைவன மணலில் நடந்தவர். எனவே நம் வாழ்வின் வறண்ட பாலைவன பயணங்களில் மரியா நம்மை தனியாக விட மாட்டார். எகிப்தில் அவரை பாதுகாத்த அதே கடவுள் மரியாவின் பரிந்துரையால் நம்மையும் பாதுகாப்பார். எகிப்தில் பயணத்தில் துணை இருந்த அன்னையே எங்கள் வாழ்வின் பயணத்தில் நம்மோடு இரும் என்று கேட்போம். அந்நிய தேசத்தில் பசியும் தாகமும் தங்குமிடமின்மையும் அவரை வாட்டியிருக்கும். பற்றாக்குறை அனுபவம் அவருக்கு உண்டு. அந்த பற்றாக்குறை அனுபவம் தான் காணா ஒரு திருமணத்தில் ரசம் தீர்ந்து விட்டது என்றவுடன் அவரை தேடி அவரை துடிக்க வைத்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வெளிநாடுகளில் வெளியூர்களில் வேலை தேடி அலைவுகளுக்கும் வாடகை வீடு கிடைக்காமல் தவிப்பவர்களுக்கும் மரியா ஒரு சிறந்த முன்மாதிரி. அவர் நாடோடி என்பதால் நம்முடைய நாடோடித்தனமான கவலைகள் அவருக்கு புரியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
அன்னை மரியாளை ஒரு நாடோடி மற்றும் புலமுயர்ந்த அகதி ரெஃப்யூஜ் என்ற கோணத்தில் தியானித்துக் கொண்டிருக்கிற போது அவர் நமக்கு எப்படி ஆறுதலாக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்நிய நிலத்தினுடைய தனிமை, the loneliness in a stranger place. இந்த வேலைக்காக ஒரு புதிய நகரத்திற்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ செல்வர்கள் சந்திக்கும் முதல் சவால் என்ன? தனிமை, புறக்கணிக்கப்படுதல். மரியாவுடைய எகிப்தின் அனுபவம், எகிப்து மரியாவுக்கு அறிமுகமான முகங்கள் இல்லை. அவர் பேசிய எபிரிய மொழி அங்கே எவருக்கும் புரியாது. ஒரே ஒரு வேளை உணவிற்கு தச்சரான யோசிப்போடு சேர்ந்து அலைந்திருக்க வேண்டும். இன்று சிங்கப்பூர், துபாய், பெங்களூரு என பிழைப்பு தேடி செல்வர்கள் தங்குவதற்கு ஒரு நல்ல வீடு கிடைக்காமல் தெரிந்தவர்கள் யாரும் இல்லாமல் தவிக்கும் போது மரியாவை நினைவு கூறுங்கள். அவரும் ஒரு காலத்தில் அந்நியன் என்ற முத்திரையோடு தான் வாழ்ந்தார். மரியாவுக்கு தெரியும் மொழி தெரியாத இடங்களில் ஒரு புன்னகைக்காக இயங்குவது எவ்வளவு வழி என்று. எனவே நீங்கள் தனிமையில் இருக்கும் போது அன்னை மரியா உங்கள் அருகில் அமர்ந்து உங்கள் மொழியில் உங்களோடு பேசுகிறார். இயேசுவின் பிறப்பிலேயே மரியாவுக்கு தங்குமிடம் மறுக்கப்பட்டது. சரித்திரத்தில் இடமில்லை என்பது எகிப்திலும் இதே நிலைதான் நீடித்திருக்கும். சொந்த வீடு இல்லாத ஒருவனுக்காகத்தான் வீடு என்பதன் மதிப்பு தெரியும். மரியா ஒரு நாடோடியாக பாலைவன கூடாரங்களில் தற்காலிக இடங்களில் தங்கியவர். நரிகளுக்கு பள்ளங்களும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, ஆனால் மாணவர்களுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை. வத்தை 8:20 படிக்கிறோம். இந்த இயேசு சொன்னதன் பின்னணியில் அவர் தன் தாயுடன் நாடோடியாக அலைந்த அந்த பாலிய கால நினைவுகள் இருந்திருக்கலாம். இங்கே நமக்கான செய்தி என்ன? நீங்கள் நல்ல வீடு கிடைக்காமல் அல்லது வீட்டு உரிமையாளர்கள் தொந்தரவால் தவிக்கும் போது, அம்மா நீங்களும் எகிப்தில் தலை சாய்க்க இடமின்றி தவித்தவர் தானே, எனக்கு ஒரு பொருளிடம் காட்டும் என்று கேளுங்கள். அவர் நிச்சயம் உங்களுக்கு வழிகாட்டுவார். எனவே காணாவூர் திருமணம் பற்றாக்குறை வாழ்வும் இதை பிரதிபலிக்கிறது. திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்று மரியா சொல்வதற்கு பின்னால் அவருடைய எகிப்தின் காலம் வறுமை இருக்கிறது. எகிப்தில் ஒரு வேளை உணவு தீர்ந்த போது அல்லது குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்ட போது மரியா அடைந்த வேதனை தான். வசதியாக வாழ்ந்தவருக்கு ஏழையின் பசி தெரியாது. ஆனால் நாடோடியாக வாழ்ந்த மரியாவுக்கு மாத கடைசியில் சம்பளம் தீர்ந்து போய் தவிக்கும் ஒரு இளைஞனின் கவலை புரியும். அம்மா என் கையில் பணம் தீர்ந்து விட்டது, என் சேமிப்பு கரைந்து விட்டது என்று அவரிடம் சொல்லும் போது அவர் உடனே இயேசுவிடம் பரிந்து பேசுகிறார். இன்று பலர் வெளிநாட்டு வேலைக்கு செல்லும் போது மரியாவை ஏஜது போல நினைக்கிறார்கள். ஒரு இளைஞன் சொன்னான், அம்மா எனக்கு அமெரிக்கா போக விசா கிடைக்கணும், கிடைச்சா உங்களுக்கு ஒரு பவுன் தாலி செயின் போடுறேங்கிறான். பக்தர் பக்கத்துல இருந்த பக்தர் பெரியவர் சொன்னார், தம்பி மரியா எகிப்துக்கு போகும்போது தங்கம் கேட்கல, கடவுளோட துணையை மட்டும்தான் கேட்டாங்க. நீ முதல்ல கடவுள் மேல் நம்பிக்கை வை, விசா தானா வரும் என்றார். மரியா நமக்கு வசதிகளை செய்து தருவதை விட அந்த சோதனை காலத்தை கடக்கும் மன வலிமையை நமக்கு தருகிறார். அன்னை மரியா ஒரு ராணி என்பதால் நம்மை ஆளுகிறார், ஆனால் அவர் ஒரு நாடோடி என்பதால் நம்மை ஆழமாக புரிந்து கொள்கிறார். நீங்கள் ஒரு வாடகை வீட்டிலோ அல்லது அந்நிய தேசத்திலோ கவலையோடு அமர்ந்திருக்கும் போது அன்னை மரியா அங்கே உங்கள் அருகில் இருக்கிறார். அது சிங்கப்பூராக இருக்கலாம், துபாயாக இருக்கலாம், மலேசியாக இருக்கலாம். ஆனால் நாடோடியாக உங்களோடு அவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நாடோடியாக அலைந்து எங்களுக்காக பரிந்து பேசும் அன்னையே, எங்கள் வாழ்வில் பயணத்தில் எங்களுக்காக துணையா இரும் என்று கேட்போம். மே மாதம் என்பது வசந்த காலம். ஆன்மீக வாழ்வில் வறண்டு போன நமக்கு அன்னை மரியா வசந்தமாக மாறுகிறார். எகிப்து நாடோடியாக அலைந்த மரியா நம்மை பரலோக தேசத்திற்கு அழைத்துச் செல்லும் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். இந்த பல பக்தர்கள் மரியாவிடம் வந்து, அம்மா எனக்கு அற்புதம் செய்யுங்க, எனக்கு அற்புதம் செய்யுங்க என்று கேட்பார்கள். ஆனா மரியா சொல்வது, தம்பி முதல்ல இயேசு சொல்றத கேளு, இயேசு சொல்றத கேளு. ஒரு சொன்னாரா, அம்மா இயேசு தண்ணீரை திராட்சரசமாக்கிறார், நீங்க என் வீட்டுக்கு தண்ணீரை பெட்ரோலா மாத்தி தரக்கூடாதா? இதெல்லாம் நம்முடைய மன்றாட்டுக்கள். மரியாவிடம் குறுக்கு வழிகளை எதிர்பார்க்கிறோம். ஆனால் மரியா எகிப்தில் கஷ்டப்பட்டு நடந்தவர். அவர் நமக்கு சொல்லும் போது அவர் சொல்லுவது, உழைப்பும் இறைவார்த்தையும் இருந்தால் உன் வாழ்வே ஒரு சுவையான திராட்சரசமாகும். உழைப்பும் உழைப்பும் இறைவார்த்தையும் இருக்க வேண்டும், உன் வாழ்வு சுவையான திராட்சரசமாக மாறும். இறுதியாக அன்புக்குரியவர்களே, அவர் உங்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்யுங்கள். இதான் மரியா நமக்கு தரும் ஒரே கட்டளை. நாம் எகிப்தை போன்ற கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் மரியாவை போல இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நாம் வாழ்வில் வெற்றி சாடிகள் ஆசீர்வாதத்தால் நிரம்பும். பொதுவே அந்தோணியாரை போலவே அன்னை மரியாவை நம்முடைய காணாமல் போன அமைதியை மீட்டுக் கொடுத்தரும் உன்னத தாய். அவரோடு வாழ்வோம், அவர் வழியிலே நாம் நடப்போம், அருள் நிறைந்தவளாக வாழ்வோம். மரியே வாழ்க.